அன்பிற்கினிய எனது அருமை மாணாக்க செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ராஜரேகா அவர்களே, நம்முடைய இணை பணியாளர் பென்சிகர் அவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, சத்துணவு வழங்கக்கூடிய நம்முடைய அமைப்பாளர் அவர்களே, எல்லோருக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறேன். நவம்பர் 14 என்று சொன்னாலே யாருடைய நாள்? குழந்தைகளுடைய தினம். இது யாருடைய பிறந்த நாள்? நேரு மாமா நம்முடைய நாட்டின், இந்திய நாட்டின், இந்திய தேசத்தின் முதல் பிரதம மந்திரி. சரிங்களா? இந்த இந்திய தேசத்தை அழகாக கட்டமைத்து உருவாக்கியவர் ஒரு அறிவுஜீவி. எப்பொழுதுமே அவர் தன் கரங்களில் புத்தகங்களை வைத்து கொண்டிருப்பார். தன் நெஞ்சில் ரோஜா மலரை குத்தி வைத்திருப்பார். அழகாக ஒரு நீண்ட கனவு திட்டத்தோடு தான் இந்த இந்திய அரசு அமைப்பை உருவாக்கினார்கள். நிச்சயமாக இந்த நாளிலே அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கணும். இந்த தேசத்திற்காக உழைத்த அனைத்து மாபெரும் மேதைகள் எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கணும். குறிப்பாக நம்முடைய நேரு மாமாவை குழந்தைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய பள்ளி அழகாக ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்ப்பரித்து கொண்டு இந்த நாளில் நாம் பூரித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுடைய தினமாக நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருமையாக ஒவ்வொரு நிகழ்வும் இந்த மேடையை அலங்கரித்தது. நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சூப்பராக, அழகாக, அருமையாக, யதார்த்தமாக உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான விதத்திலே முதல் ஒரு ஆட்டம் வந்துச்சு. பற்றியா, எங்கிட்ட கிராக் எது விழுந்துச்சான்னு தெரியல. மேடையில் ஒரு அழகா நம்முடைய ஆன்சன் சார் ஒரு பெண் வேடம் போட்டு ராதா என்னது ராதா அழகாக ஆசிரியர் ஒவ்வொருவரும் தனக்கே உரிதான். ஜோரா கரங்களை தட்டுங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடிப்பது என்பது ஒரு சிறப்பானது, உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்கடுத்து இதை கொடை பிடிச்சி ஆட்டம் போட்டாங்க. பார்த்தீங்களா? ஆட்டம் நல்லா அழகாக கிராமிய நடனத்தை நமக்கு முன்பாக அது செல்வமுத்து சார் போட்ட ஆட்டம் இருக்கே. வீட்டில் அப்படி தான் டான்ஸ் ஆடுவாரோ. அழகா எல்லா ஆசிரியர்களும் இணைந்து சிறப்பாக நம்முடைய அருள் சகோதரி ஒவ்வொரு பக்கம் சூப்பராக ஆட்டம் ஆடி நல்ல ஒரு மகிழ்வித்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து கரகாட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆட்டம்! சின்ன பிள்ளைலாம் இதோட அட்டகாசமாக இருந்திருக்குமோ. நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் ஜோரா கரங்களை தட்டலாமா? வாழ்த்துக்கள். அருமையாக இந்த நாளில் 2 தினத்தை நம்ம சேர்த்து கொண்டாடுகிறோம். ஒன்று குழந்தைகள் தினம், இன்னொன்று என்ன மன்றம் சிறப்பிக்கிறது? சமூக அறிவியல் மன்றம். இந்த சமூக அறிவியல் மன்றத்துக்கு யார் பொறுப்பு? எந்த ஆசிரியர் பொறுப்பு? பிடி சார் பெயர் என்ன சொல்லு? லியோபால். அப்புறம் இன்னொரு ஆசிரியர் பேரு செல்வி டீச்சர். ஜோரா கரங்களை தட்டலாமா? அருமையான விதத்திலே இந்த மன்றத்தை இந்த நாளில் குழந்தைகளுடைய தினத்தில் சிறப்பித்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்டு அந்த கேள்விக்கு நீங்கள் ஓடி வந்தது தான் சிறப்பானது. இந்த பிள்ளைகள் கேள்வி கேட்குற அந்த நேரத்தில் யார் முதல்ல வரணும்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படி நின்னீங்க. பார்த்தீங்களா? 2 நாள் பார்த்து அப்சர்வ் பண்ணி. ஒரு சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா டீச்சர் கேள்வி கேட்பாங்க ஓடுவோம்டான்னு ஓடி வந்தீங்க. பாராட்டுகிறேன். அதெல்லாம் அந்த வேகம். சரிங்களா? அந்த போட்டி உலகத்தில் யார் முதல் இடத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியம். அதுக்கு தெளிவான அறிவும் தெளிவான பயிற்சியும் தெளிவான பக்குவம் நமக்கு வேண்டும். எனவே இந்த நாளிலே குழந்தைகள் தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அழகாக இயேசு சொல்வார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் சேர முடியாது அப்படின்னு சொல்வார்.
எல்லோரும் குழந்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இறையாட்சியினுடைய மாபெரும் தத்துவம். அப்பொழுதுதான் அந்த சமூகம் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கும். எல்லோரும் கபடற்ற தன்மையில் வளரணும், உயரணும், சிறந்த பண்பட்ட கடவுளால் பண்படுத்தப்படுகின்ற தோட்டங்களாக நீங்கள் உயர்ந்து நிற்கணும். கடவுளுடைய பண்படுத்துகின்ற தோட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ரோஜா மலர்களாக நீங்கள் உயர்ந்து நிற்கணும். எப்பொழுதுமே கடவுள் உனக்கு கொடுத்த திறமைகளை, ஆற்றல்களை நீங்கள் எல்லோரும் வெளிப்படுத்தணும். அதே போல் நம்முடைய மாணவ மாணவிகள் நடித்து காட்டிய கலை நிகழ்ச்சிகள், கிராமிய நடனங்கள், அது திரைப்பட பாடலுக்கு நடனங்கள், அதே மாதிரி வில்லுப்பாட்டு, அதே மாதிரி யோகா, சூப்பராக ஜோரா கரங்களை தட்டலாம். எல்லாருக்கும் பங்கேற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சிறப்பாக குழந்தைகள் தினத்தை நீங்களும் சிறப்பித்து அழகாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். நம்முடைய பள்ளியானது மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது. நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பள்ளியாக திகழ்கிறது. எத்தனையோ மாணவிகளை இந்த தளம் உருவாக்கிவிட்டிருக்கிறது. நீங்களும் சிறந்து விளங்கி உயர்ந்து நிற்கணும். நம்முடைய அருட்சகோதரி சொன்னதை போல கிடைக்கிற வாய்ப்புகளை ஒருபொழுதும் நழுவிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற அருமையான வாய்ப்புகள். நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துங்கள். அருமையான ஆசிரியர் பெருமக்களை கடவுள் நமக்கு உடையாக கொடுத்திருக்கிறார். அதனால் ஆசிரியர்களை நீங்கள் மென்மேலும் நீங்கள் பயன்படுத்துங்கள். கேள்விகளை கேளுங்க, சரியாத கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பேரை வாங்க வேண்டும், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, தெரியுமா? அதனால் நல்ல பேரை வாங்கி சிறந்த பண்பட்ட மக்கள் என்ற பேற்றை பெற்று இந்த சமூகத்தில் அழகான ஆஸ்வமிக்க கனிகளாக, கடவுளுடைய கனிகளாக உயர்ந்து நில்லுங்கள். இந்த தளம் உங்களுக்கு இந்த அடிப்படையான அழகான பண்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தளத்திலே நீங்கள் வளர்கின்ற அழகான ரோஜா செடிகளாக, மரங்களாக அழகாக நீங்கள் பூத்து குலுங்கி நீங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் சிறந்து நீங்கள் வாழக்கூடிய இந்த இடத்தில் நீங்கள் எப்பொழுதுமே திறமையான மாணவிகளாக உயர்ந்து நில்லுங்கள். இந்த நிர்வாகம் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி வாழ்த்தி மீண்டுமாக அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பாய்.